சினிமா வாழ்க்கையில பிரபலங்கள் ஒவ்வொரு முறையும் மறக்க முடியாத பல நினைவுகளை ஷேர் பண்றது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதே போலதான் ராதிகா அவங்களும் ரஜினி அவரை பத்தி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரஜினி அவரை பத்தி ஒரு பேட்டியில பேசும்போது ராதிகா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே ரஜினி சார் அப்படின்லாம் சொல்லி ரஜினி அவரை சொல்லுவாங்க. ஆனா நான் ரஜினின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா நிறைய இடங்களை நாங்க ஒன்னா சுத்தி பார்த்திருக்கோம். ஒரு டைம் ஷூட்டிங் முடிஞ்சு நைட் நேரத்துல நாங்க பைக்ல சென்னையில எல்லாம் நிறைய இடங்களை சுத்தி பார்த்திருக்கோம். இங்கதான் நாங்க சாப்பிட்டோம் அப்படி சொல்லி நிறைய விஷயங்களை மறக்க முடியாத நினைவுகளா அவங்க வச்சிருக்காங்களாம். அந்த வகையில ரஜினி அவர் கூட ஒரு முறை இவங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைக்ல போயிருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு கார் இவங்க முன்னாடி நின்றுருக்காம். அதை பார்த்து ரொம்பவே பதறி போயிட்டாங்களாம். பின்னாடி இருந்து வந்தவங்க யார் அப்படின்னே இவங்களுக்கு தெரியல. யாருன்னு பார்த்தப்ப அது ரஜினி அவங்களுடைய மனைவி லதா அவங்களோட சகோதரர் அப்படின்னும் அனிருத் அவங்களோட தந்தை அப்படின்னும் தெரிய வந்திருக்காம். நடு ராத்திரியில ரஜினியை ஒரு பொண்ணோட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்துல அவரு காரை வேகமா கொண்டு நிறுத்திருக்காராம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது லதா அவங்களுக்கு முன்னாடியே ரஜினி அவரு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியே வந்துச்சாம். ராதிகா அவங்க இந்த சம்பவத்தை ரொம்பவே ஃபன்னா சொல்லியிருக்காங்க. அதே போல ராதிகா அவங்க ரஜினி அவரை பத்தி பேசும்போது அவர் ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். நிறைய பேரோட இந்த வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம யாராவது சொல்லி கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். ரஜினி அவர் அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காருன்னா அவர் ஆரம்பத்துல பட்ட பல கஷ்டங்கள் இருக்கு, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு ராதிகா அவங்க சொன்னாங்க. அதே போல ஒரே மனிதருக்குள்ள இரண்டு விதமான முகங்களை நான் பார்த்திருக்கேன். இரண்டு முகங்கள் படத்துல ஒரு பக்கம் ரொம்ப எளிமையான மனிதர், இன்னொரு பக்கம் தொழில் ரொம்ப ஒழுங்கா பொறுப்போட இருக்கிறவர். அந்த ரெண்டு ரஜினியுமே ரொம்ப தெளிவா தெரியும். புதிய மனுஷங்க கூட நடிகர்கள் கிட்ட ரொம்ப நல்லா மரியாதையோட பழகுவாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப நல்ல மனிதர் ரஜினி அவர் அப்படின்னு சொல்லி ராதிகா அவங்க ரஜினி அவர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருந்த அழகான நட்பை பத்தியும் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இந்த நட்புக்கு எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல நண்பர்கள், அந்த அளவுக்கு ரஜினி அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ராதிகா அவங்க சொன்ன அந்த விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதை பார்த்த ரசிகர்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. அதே போல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு. ராதிகா அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் நல்லதா தேர்வு செஞ்சு அவங்க நடிப்பாங்க. அதே போல ரஜினி அவர்களும் அவரோட படங்கள்ல நடிக்க கதாநாயகிகளை எல்லாம் அவரே நிறைய முறை இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு தேர்வு செய்து சொல்றதும் வழக்கமான ஒரு விஷயம் தான். எது எப்படியோ ராதிகா அவங்களும் ரஜினி அவங்களும் சேர்ந்து நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.